இந்த சென்சார் நடைமுறையால உண்மையிலேயே நாங்க மன உளைச்சலுக்கு போயிட்டோம். எங்களால இந்த சான்றிதழ் விவரத்தை பத்தி வெளியே சொல்றதுக்கோ மத்தவங்களுக்கு பதில் சொல்லவோ எங்களால முடியல. ஸோ ஒரு பெரிய மன உளைச்சல் நாங்க போயிட்டோம் அப்படின்னு கேவியனே சொல்றாங்க. அதை தெளிவா ஓப்பனா கோர்ட்ல சொல்றாங்க. எங்களால மன உளைச்சல் உச்சத்துக்கு நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 29க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்க நிறுவனத்துக்கு அவங்க ப்ராப்பரான எந்த விஷயத்தையும் அனுப்பவே இல்லை. சென்சார் வெளிப்படைத்தன்மை என்ற விதியை மீறிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் கேவிஎன் பரந்தோடும் வைக்கிறாங்க. ஆனா சென்சார் தரப்பு இதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. மறு ஆய்வுக்கு 20 நாட்களுக்கு குழு அமைக்கணும். மறு ஆய்வு குழு சான்று வழங்காட்டி ஹைகோர்ட்டை நீங்க போய் அணுகியிருக்கலாம். நீங்க கேஸ் போடாம இருந்திருந்தீங்கன்னா நேரத்துக்கு இந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும். மறு ஆய்வு முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். நீங்க ஏன் கேஸ் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒருவேளை மறு ஆய்வுக்கு இந்த படம் இனிமே போச்சு, அதாவது இனிமே மறு ஆய்வுக்கு போச்சு அப்படின்னா 20 days அப்படின்னு கணக்கு பண்ணா கண்டிப்பா இந்த மாசம் இல்ல, இதுக்கு அடுத்த மாசத்துலயுமே பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்தா மட்டும்தான் அந்த படம் வர முடியும். அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை அங்க நம்ம எந்த திரையரங்களையும் பார்க்க முடியாது. இறுதியா நீதிபதிகள் கேட்கிறாங்க, கேவிஎன் பட நிறுவனத்துக்கு எதிராக தான் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அது எப்படிங்க ஒரு தனிநபர் நீதிபதி ஒரே நாள்ல ஒரு விஷயம் சொல்லிட முடியும்? அதை எப்படி ஒரு சென்சார் போர்டு ஒரே நாள்ல இவ்வளவு பிரச்சனைகளையும் நடைமுறைகளையும் மீறி உங்களுக்காக, அதாவது நீங்க சொல்றீங்கல்ல 500 கோடி ரூபாய் படம் பார்த்து போட்டிருக்கோம், இவ்வளவு தூரம் நாங்க பிசினஸ் பண்ணியிருக்கோம், கடைசியில் இந்த புகார் யார் தான் கொடுத்தது அப்படின்ற இந்த 2 கேள்வி 2 பக்கமும் கேட்கிறாங்க. அப்ப புகார் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கும் போது மும்பையில் இருக்கக்கூடிய தலைமை குழு இருக்கக்கூடிய அதிகாரி தான் இந்த புகாரை கொடுத்தாரு. ஆனா சான்றிதழ் வர வரைக்கும் இந்த புகாரை பத்தி தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறதையும் போட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது இன்ன வரைக்கும் அந்த அதிகாரி யாரு, எதுக்காக அந்த புகாரை கொடுத்தாரு அப்படின்ற பின்னணி இப்போ வரைக்கும் வெளியே வரல. இந்த 2 வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு அப்படிங்கிறதா இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, இதற்கான தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது, தேதி குறிப்பிடப்படாமல் அப்படிங்கிறது. அதாவது இப்ப இருக்க நிலைமைக்கு பாத்தீங்கன்னா தேதி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.